ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு வேலை வாய்ப்பு சரியாக கிடைக்கல. வறுமை அவனை வாட்டுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தண்டவாளத்தில் தலையை வச்சு படுத்தான். தற்கொலை தான் முடிவு அப்படின்ற மாதிரி. அந்த நேரம் பார்த்து ட்ரெயின் வரல. ட்ரெயின் வர்றதுக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு. அப்போ எங்கேருந்தோ வந்த ஒரு குரல் அவனுக்கு கேட்குது. அது என்னன்னு ஒத்து கவனிக்கிறான். அப்படி கவனிக்கும்போது ஒரு சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டு என்னென்னா, ஒருத்தர் தன்னம்பிக்கையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கார். ஒரு பெரியவர் அவர் பேசிகிட்டு இருக்கிறது அந்த குரல் ஆர்வமாக அவனை இழுக்குது. அந்த கூட்டத்துக்கு போனான். 1000 பேர் அந்த கூட்டத்தில் இருந்தாங்க. இவனும் அதே மாதிரி அந்த பெரியவர் என்ன பேசுகிறாரு அப்படின்றத கவனமாக கேட்டான். ரொம்ப நேரம் பேசின பெரியவர் அவர்கிட்ட முடித்தார் அந்த மீட்டிங்கை. முடித்த உடனே இந்த இளைஞன் அந்த பெரியவரை போய் சந்தித்தான். ஐயா, நான் தற்கொலை பண்ணிக்கணும்னு நினச்சேன். உங்களுடைய குரல் என்னை கேட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் தற்கொலை பண்ணாமல் இங்கே நின்று கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா. உடனே பெரியவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு தற்கொலை பண்ண போனவனை தன்னுடைய பேச்சு இவ்வளோ தூரம் ஆர்வமாக கொண்டு இழுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பையன்கிட்ட எடுத்து சொன்னார். அதுக்கு அந்த பையன் சொன்னால், அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, 1000 பேரை பேசியே கொள்கிற நீயே உசுரோடு இருக்கும்போது நம்ம ஏன் போய் வெட்டியாக சாகணும் அப்படின்னு முடிவெடுத்து மனசு மாதிரி திருந்தி வந்துட்டேன் அப்படின்னு நான். ஒரு பேஷண்ட்டு மனநல மருத்துவர்கிட்ட போகிறான். அவர்கிட்ட போனோடனே டாக்டர்கிட்ட சொல்கிறேன், டாக்டர் நான் செத்து 3 நாள் ஆகுது அப்படின்னா. டாக்டர் அவனை பார்த்துட்டு, இல்லைப்பா நீ சாகலை, உயிரோடு தான் இருக்கிற, நீ செத்தா எப்படி என்கிட்ட பேச முடியும் அப்படின்னாரு. இல்லை டாக்டர், நான் உண்மையாலுமே செத்துட்டேன் அப்படின்றான். உடனே டாக்டருக்கு கோவம் வந்துட்டுது. அவன் மண்டையில் ஓங்கி ஒரு கொட்டு வைக்கிறாரு. கொட்டு வச்சுன்னே, வலிக்குதா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் டாக்டர் வலிக்குது அப்படின்னா. பார்த்தியா வலிக்குது, அப்போ உணர்ச்சிகள்லாம் உனக்கு இருக்குது, அதனால் நீ இன்னும் சாகலை அப்படின்றாரு. இல்லை டாக்டர் நான் செத்துட்டேன், நீங்கள் சும்மா சொல்கிறீங்க அப்படின்னா. மறுபடியும் டாக்டர் என்ன பண்ணார், அவன் கையை பிடிச்சி கிள்ளிட்டு, இதை பார் இப்போது உனக்கு வலிக்குதா அப்படின்னாரு. ஆமாம் இப்போவும் வலிக்குது அப்படின்னா. வலிக்குதுன்னா அப்போ நீ இன்னும் சாகலைப்பா அப்படின்னாரு. அவன், இல்லை டாக்டர் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நான் செத்துட்டேன் அப்படின்னா. உடனே டாக்டர் என்ன பண்ணார், ஒரு ஊசி எடுத்து அவர் கையில் அவரே குத்திக்கிட்டு இப்போது அப்படியே சிரிஞ்சு வெளியெடுத்தார். எடுத்துகிட்டு அவன்கிட்ட காமிச்சார். இதை பாருப்பா, இங்கே பாரு ரத்தம் வருதா எனக்கு, அதே மாதிரி உசுரோடு இருக்கவங்களுக்கு உனக்கும் குத்துனா இதில் ரத்தம் வரணும், அப்படி ரத்தம் வந்துச்சு அப்படின்னா நீ இன்னும் உசுரோடு இருக்கேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இதுலேயும் சிரிஞ்சு குத்தி அவனோட இதுலேயும் ரத்தம் எடுத்துகிட்டு அவன்கிட்ட காட்டினார். பார்த்தியா, நீ உசுரோடு இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ரத்தம் வரும், இப்போ நீ உசுரோடு இருக்கிற, இப்போவாத நீ ஒத்துக்கிறியா அப்படின்னாரு. அவன் பார்த்தான். டாக்டர் உண்மையாலுமே நீங்கள் திறமையான டாக்டர் தான் அப்படின்னா. ஏப்பா எப்படி சொல்கிற அப்படின்னாரு. ஆமாம் டாக்டர், செத்தவன் உடம்புலேருந்தே நீங்கள் ரத்தம் படுத்தீங்கன்னா எவ்வளோ பெரிய டாக்டர் மயங்கியே விழுந்தார். ஒரு தமிழ் வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருந்திருக்காரு. அப்போது தசரதனை பற்றி யதார்த்தமாக சொல்ல ஆரம்பிக்கிறார். தசரதனுக்கு 60,000 பொண்டாட்டி. இந்த காலத்தில் 1-2 வச்சு மெயின்டைன் பண்ணுறதே கஷ்டம், ஆனால் 60,000 பொண்டாட்டி அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லி தசரதனை பற்றி சொல்ல ஆரம்பித்தான். அப்போ ஒரு மாணவனுக்கு டவுட் வந்துடுது. ஏன் சார், இந்த காலத்தில் 1-2 மேலே வச்சுருந்தாலே எய்ட்ஸ் நோய் வருதுன்னு சொல்கிறாங்க, அப்போ அந்த காலத்தில் 60,000 பொண்டாட்டி வச்சுருந்த தசரதனுக்கு எதுவும் வரலையா? இப்போ வாத்தியாருக்கு கோபம் வந்துட்டுது. பெஞ்சு மேலே ஏறி நிற்கிறதுக்கு முன்னாடி அந்த மாணவன் பக்கத்தில் கொண்டு குசுன்னு பேசிட்டு எந்திரிச்சு நின்றுருக்கான். உடனே வாத்தியார் அந்த பக்கத்தில் இருந்த மாணவன்கிட்ட பேசினான் இல்லையா, அவன்கிட்ட போய் கேட்குறாரு, என்னடா அவன் பேசினான் அப்படின்னு. இல்லை சார் அப்படின்னு சொல்லி பயத்தில் அவன் தயங்கிட்டு இருந்தான். டாய், என்ன பேசினான்னு உண்மையை சொல்லிடு, இல்லை உன்னையை பிச்சு போடுவோம் பிச்சு அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்னான்னா, இந்த காலத்தில் நமக்கும் பதில் தெரியலினாலும் பெஞ்சு மேலே எது நிற்க வேண்டியதாக இருக்குது, வாதியாருக்கு பதில் தெரியலினாலும் நம்ம தான் பெஞ்சு மேலே நிற்க வேண்டியதாக இருக்குது. ஒரு ஐயர் என்ன பண்ணுவார்னா, டெய்லி கோயிலுக்கு போவார், சாமிக்கு அர்ச்சனை பண்ணுவார், அதே மாதிரி அலங்காரம் பண்ணுவார். இதை வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தார்.
அதே மாதிரி ஐயருக்கு உதவி பண்ணுற ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்து கொடுப்பான், இன்னொருத்த வந்து பூ மாலை கொடுத்து கொடுப்பான். இந்த மாதிரி ஐயருக்கு 2 பேரும் ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ ஐயர் ஒரு நாள் இவங்க 2 பேர் முன்னாடி என்ன சொன்னார்னா, நான் வந்து சாமிக்கு எல்லா இதுவும் வந்து கீர்த்தனைகள் பாடுறேன், அர்ச்சனை பண்ணுறேன், அலங்காரம் பண்ணுறேன், அதனால் நான் கண்டிப்பாக சொர்க்கம் போவேன் அப்படின்னாரு. இதை கேட்ட தண்ணி கொண்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறவன் சொன்னால், சாமி நான் அபிஷேகம் பண்ணுறதுக்கு தண்ணி தேவைப்படுதுன்னு சொல்கிறீங்க, அப்போ அந்த தண்ணியை கொண்டு வந்து கொடுக்குறது நான் தானே, அப்போ நானும் வந்து சொர்க்கம் போவேன் அப்படின்னா. அப்போ பூ மாலை வந்துட்டு செய்கிறவன் வந்துட்டு சொன்னால், பூ மாலை வந்து நான் தான் வந்து ஒவ்வொரு தடவையும் கொடுத்து மாலையாக வந்துட்டு இது பண்ணுறேன், அப்போ நானும் வந்துட்டு சொர்க்கம் போவேன் அப்படின்னா. இவங்கெல்லாம் விளையாட்டுக்கு பேசிகிட்டு இருந்தது சீரியஸான மேட்டராக டிஸ்கஸ் ஆகி பெரிய சண்டையாகி இது பஞ்சாயத்துக்கு வர மாதிரி. இப்போ 3 பேருமே சண்டையை போட்டு பஞ்சாயத்து தலைவர் முன்னாடி நின்னாங்க. இப்போ பஞ்சாயத்து தலைவர் வந்து என்னையா பிரச்சனை அப்படின்னாரு. இந்த மாதிரி சொர்க்கம் யார் போவான்னு சொல்லி எங்களுக்குள்ளே வாக்குவாதம் வந்துட்டுது, அதனால் 3 பேருமே வந்து சண்டையை போட்டுக்கிட்டோம் அப்படின்னாங்க. அப்போ 3 பேரும் நடந்ததை சொன்னாங்க. இது எல்லாம் கேட்ட பஞ்சாயத்து தலைவர் சொன்னார், நீங்கள்லாம் சொர்க்கம் போக மாட்டீங்க, நான் போனாலும் போவேன் சொர்க்கத்துக்கு. 3 பேர்த்துக்குமே ஒன்றுமே புரியலை. என்னடா திடீர்னு வந்து பஞ்சாயத்து தலைவர் நான் சொர்க்கம் போவேங்கிறார் அப்படின்னு. ஆமாப்பா, நான் 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 அப்படின்னு சொல்கிற அகந்தை போயிடுச்சு அப்படின்னாலே எல்லாருமே சொர்க்கம் போய் அப்படின்னு சொல்லி முடித்தார். இதை கேட்ட எல்லாரும் நான் அப்படின்ற அகந்தை இருக்கக்கூடாது அப்படின்றத உணர்ந்தாங்க. ஒரு பெண்மணி கூட்டத்தில் இருந்த அனைவரையும் பார்த்து, ஆண்கள் எல்லாம் அயோக்கியர்கள் என்று சொன்னார். அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த தலைவர், ஏன் இவ்வாறு கூறுகிறீர்கள், நானும் ஒரு ஆண் தானே, எல்லா பொதுவான ஆண்களையும் அயோக்கியர்கள் என்று சொல்லலாமா அப்படின்னு அவர் கேள்வி கேட்குறார். அதுக்கு அந்த பெண்மணி வந்துட்டு சொல்கிறாங்க, ஆமாங்கய்யா, நாங்கள் ஒரு 40 வயசு ஆச்சு, ஒரு பொண்ணு ஒரு மனைவி இறந்துட்டா அப்படின்னா கணவன் என்ன பண்ணுவான், அடுத்து இன்னொரு கல்யாணம் பண்ணுவான். அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு கணவன் இறந்துட்டா 40 வயசில் அப்படின்னா அவன் அந்த குழந்தைகளுக்காக வாழ்வான், கடைசி வரைக்கும் வாழ்வான். அப்படி இருக்க போகும்போது இதில் வந்து யார் வந்துட்டு அயோக்கியர்கள்னா ஆண்கள் தான் அயோக்கியர்கள், அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னா. இந்த தலைவர் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்துட்டு, நீ சொன்ன வார்த்தைகள் கரெக்டு தான்மா, நான் எதுவும் சொல்லலை, ஆனால் இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது, அதை நான் சொல்லலாமா அப்படின்னு. சொல்லுங்கய்யா, நானும் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்றது அந்த அம்மா. ஒரு நாட்டினுடைய பிரதமர் இறந்து போயிட்டார், அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அந்த லேடியை பார்த்து கேட்குறாரு. ஒரு நாட்டினுடைய பிரதமர் இறந்துட்டாங்கன்னா அடுத்து அந்த பதவிக்கு யார் இருக்காங்களோ அவங்கள நியமிப்பாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. ஒரு நாட்டுக்கு ஒரு பிரதமர் இல்லைன்னா இன்னொரு பிரதமர் நியமிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீட்டுக்கு மனைவி இறந்துட்டா அப்படின்னா எப்படி இருந்தாலும் ஒரு வீட்டுக்கு பெண் தேவைப்படும். அப்படின்றதுனால ஒரு வீட்டுக்கு மனைவி இறந்துட்டா அப்படின்னா அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணுறாங்க. உடனே அந்த பெண் வந்துட்டு கேட்குது, அந்த பெண்மணி வந்துட்டு கேட்குறாங்க, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அந்த பொண்ணு கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க அப்போ அப்படின்னு கேட்குறப்போ, இடைக்கால பிரதமர் அப்படின்ற மாதிரி இடைக்கால மனைவி அப்படின்றத நாங்கள் வச்சுருப்போம், அவ்வளோதான் அப்படின்னு. நான் பழைய கார் ஒன்று வச்சுருந்தேங்க. அந்த கார் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கோ நாளைக்கோ தான் இருக்கும், ஏதாவது ஒன்று ரிப்பேர் ஆகிட்டே தான் இருக்கும். எனக்கும் அந்த காரை மாற்றுறதுல உடன்பாடு இல்லை. அந்த காரை வந்து நான் ஏன் மாற்றலை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த கார் வந்ததுக்கு பிற்பாடு எனக்கு கொஞ்சம் ராசியான இதெல்லாம் இருந்தது. அந்த காரை ஓட்டுற டிரைவர் பேர் கோவிந்தன். எப்போவுமே அவனு செல்லமாக கோவிந்தா கோவிந்தான்னு தான் கூடுவேன். அன்றைக்கி ஒரு நாள் கோவிந்தன் கூட காரில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் ஒரு வளைவு வருதுன்னு சொல்லி நல்லா ஸ்டேரிங்கை பிடிச்சி வளைச்சான். ஸ்டேரிங்கை வளைச்சான், ஸ்டேரிங் கையோடு வந்துருச்சு. அப்போ நான் அவன்கிட்ட கேட்டேன், கோவிந்தா சக்கரை இருக்கு, சங்கு எங்கன்னு. அவன் சொன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு எல்லாத்துக்குமே சங்கு ஊதிடுவாங்க ஐயா அப்படின்னா. முல்லா ஒரு முறை கழுதையோடு நடந்து போய்கிட்டு இருந்தார்.
அதை பொறுத்த ஒருத்தன், என்ன முல்லா கழுதையோட எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னா. முல்லா ஒன்றுமே பேசலை. அவனை பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே போயிட்டார். இதை பார்த்து அவனுக்கு கொஞ்சம் கோபம் ஏற்பட்டது. என்னடா நம்ம கேள்வி கேட்டிருக்கோம், இந்த ஆள் வாட்டுக்கு பதிலே சொல்லாமல் போயிட்டுருக்காரு அப்படின்னு ஒன்றும் போயிட்டான். அடுத்த நாள் முல்லா கழுதையோடு அப்படியே போயிட்டு இருந்தார். என்ன முல்லா எங்கே போகிறீங்க, என்ன அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கீங்க போல இருக்கு முல்லா அப்படின்னா. ஒன்றும் அவர் அன்றைக்கும் பேசலை, சைலண்ட்டாக அப்படியே கடந்து போயிட்டார். இந்த ஆளுக்கு ஒரே கோபம், என்னடா நம்ம ஒரு மனுஷனை மதித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த ஆள் என்றானா நம்மளை மதிக்காமல் அப்படியே போய்கிட்டு இருக்கான், என்ன நினச்சிட்டு இருக்கான் இந்த ஆள் அப்படின்னு முனங்கிட்டு திட்டிட்டு போயிட்டார். அடுத்த நாள் முல்லா கழுதை இல்லாமல் அவர் வாட்டுக்கு நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். இந்த மனுஷன் நேராக போய், இந்தாயா இல்லையா, நானும் உன்னை வந்துட்டு நேற்று கேட்டேன், முந்தா நேற்று எங்கே போகிறேன்னு கேட்டேன், நேற்று எங்கே போகிறேன்னு கேட்டேன், நீ வாட்டுக்கு மதிக்காமல் போய்கிட்டே இருக்க, என்ன உன் பிரச்சனை, என்ன எங்களெல்லாம் பார்த்தா மனுஷனே தெரியலையா. அடே அப்படி இல்லைடா தம்பி, நீ எங்கே போகிறீங்கன்னு கேட்டேன். ஏன் கழுதை நான் ரயில்வே ஸ்டேஷன் போகணும்னு நினச்சேன்னா கடத்தெருவுக்கு போகும். கடத்தெருவுக்கு என்னென்ன வேலைகள் இருக்கோ அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு வந்துடுவேன். நான் கடத்தெருவுக்கு போகணும்னு நினச்சேன்னா ரயில்வே ஸ்டேஷன் போகும். ரயில்வே ஸ்டேஷனில் என்னென்ன வேலை இருக்கோ முடிச்சுக்கிட்டு வந்துடுவேன். இப்படி தான் நான் கழுதையோடு போய்கிட்டு இருக்கேன்டான்னாரு. உடனே இவன் கேட்ட, ஏன் இப்பேற்பட்ட கழுதை நமக்கு தேவையா, வித்துற வேண்டியது தானே, சொன்ன பேச்சு கேட்காத கழுதை எதுக்கு, வித்துருங்க அப்படின்னா. அடே நீ கல்யாணம் பண்ணியே ஓம் பொண்டாட்டி சொன்ன பேச்சு கேட்குறாளா, சொல்லுடா, சொன்ன பேச்சு கேட்குறாளா, இல்லை நீ என்ன உன் பொண்டாட்டி விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டியா, அதோட வச்சு குடும்பம் நடத்துறீல, அதே மாதிரி தான் இதுவும். இதெல்லாம் அப்படியே வந்துட்டு இதெல்லாம் எப்படி வாழணும்னு கற்றுக்கணும்டா, இதெல்லாம் சகிச்சு தான் வந்துட்டு வாழணும், இதுதான் வாழ்க்கை, புரிஞ்சுக்கோ அப்படின்னு